அவனுக்கு நீங்க ஏதாவது பணம் பாக்கியாங்க? சேச்சே, அப்புறம் எதுக்கு இப்படி இடைஞ்சல் பண்றான்? நான் யாரு தெரியுமா? தெரியாதுங்க. நான் இந்த இயர் மிஸ் இந்தியா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. ஆனா அந்த கழுத்து கிட்ட போன்ஸ் தான். நம்ம ஏரியா பாய் கடையில வந்து கைமா பரோட்டா தின்னீங்கன்னு வச்சுங்க, உடம்பு ஜோராயிடுங்க. எங்க ஏரியா அவார்டு கூட தரோங்க. இருந்தா கூட பரவாயில்லைங்க, நீங்க அழகாத்தான் இருக்கீங்க. இந்த அழகுனாலதான் தினம் ஒவ்வொருத்தர வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கன்னு வேட்டு நாய் மாதிரி விரட்டுறானுங்க. இவன் என்னடா இன்னும் விலைக்கே வாங்க பாக்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க பயப்படக்கூடாதுங்க. போடா லுச்சா பையன் செருப்ப கட்டிக்கணும். அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு என்ன குறைச்சல்னு கேட்டு என் பிராணனை வாங்குறான். யாரோ ஒருத்தனை லவ் பண்றதா சொல்லிடுங்க. இது வரைக்கும் நான் யாரையும் காதலிக்கலையே. சரி, எவ்வளவு ஒரு ரவுடி பேரை சொல்லுவீங்க? உன் பேர் சொல்லட்டுமா? என்ன பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? யாரோ ஒரு ரவுடி பேரை சொல்லுங்கன்னா என் பேரை சொல்லட்டுமாங்கிறீங்க? சீரியஸா கேக்குறேன், உன் பேர் சொல்லட்டுமா? ஓகே, சொல்லிக்கங்க. எங்க அப்பா அம்மா வச்ச பேரு இது கூட உபயோகப்படலன்னா அப்புறம் எதுக்குங்க? Take my name, fight my name, kiss my name, use my name, prove my name. உங்க இஷ்டம். மிஸ் இந்தியா வாங்கி ஒரு மாசத்துக்குள்ளேயே மிஸ்ஸஸ் இந்தியா ஆக போறீங்களா? Why not? மேடம், உங்க போட்டோக்கு மாலையிட போற சீச்சி சீச்சி உங்களுக்கு மாலையிட போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? ஃபாரினரா இந்தியனா? இந்தியன் தான். நம்ம ஸ்டேட்டா அதர் ஸ்டேட்டா? நம்ம ஸ்டேட். நம்ம ஸ்டேட்டா? என்ன செய்யறாரு அவரு? ஏதாவது ஃபேக்டரி ஓனரா? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. ஆட்டோவா? ஆட்டோவா? எஸ், என் பாய் ஃப்ரெண்ட் ஆட்டோ டிரைவர் ஜெகன். ஜெகன் எழுதலாமா மேடம்? நாட் சிம்ப்ளி ஜெகன், ஜாஃபர் கான் பேட் ஜெகன் எழுதுறீங்க. ஜாபர் கான் பேட் ஜெகனா? மேடம், வாட் இஸ் திஸ்? மிஸ் இந்தியா ஆட்டோ டிரைவரை காதலிக்கிறார். நீங்க யாரு? உங்க ஸ்டேட்டஸ் என்ன? மேடம், உங்க ஃபாதர் ஃபாரின் போகும்போது உங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்தாதான் நல்லது. உடனே பிரஸ் பேப்பர்ல கூப்பிட்டு பேப்பர்ல வந்ததெல்லாம் பொய்ன்னு சொல்லிடுங்க. லுக் மிஸ்டர் அசோக், இட்ஸ் none of your business. என் அப்பா உங்களை அப்பாயிண்ட் பண்ணது ஃபேக்டரி அஃபேர்ஸ் கவனிச்சுக்கிறதுக்கு, என் பர்சனல் அஃபேரை பத்தி கவனிச்சுக்கிறதுக்கு இல்ல. நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போனா போதும். ரைட்? ஜெகன், என்ன இது? ஜெகன், என்ன இது? என் பேச அசத்தல இல்ல? உன் பேஸ் எப்போ அசத்தலா தான் இருக்கும். ஆனா இந்த போட்டோ கீழே எழுதிருக்கேன் சகிக்கல. ஏய், என்ன பேச்சுல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஏத்துற? நீ செய்யறது மட்டும் எக்ஸ்ட்ரா இல்லையா? உன் மூஞ்சிக்கு மிஸ் இந்தியா கேக்குதா? என்னோ சொன்னியே தேவலோகத்து சுந்தரி வரமாட்டானே, அத வந்துட்டா. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நான் சீரியஸா எடுத்துட்டேன். என்ன விட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். கல்யாண மண்டபத்திலே உன்னை மர்டர் பண்ணிடுவேன். குமாரி உடைக்காத, இது நம்ம குல தெய்வம். ஐம் சாரி. ஜெகன், என்னடா இது யாருன்னு பாரு. ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது ஜெகன், உங்ககிட்ட அவசரமா ஒரு விஷயம் பேசணும். என்ன? அவங்க பாத்தீங்களா? இந்த முட்டாள்களையா? அவங்க இல்ல, ரெட் கலர் மார்பு வேலை இருக்காங்க அவங்கள. ஓ, அந்த சிவப்பு தொப்பியா? தெரிஞ்சிருப்பா. இவங்களும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்களா? உங்க பேர் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அந்த பிரச்சனை இல்ல. ஆனா இந்த போட்டோகிராஃபர்ஸ் மட்டும் டே நைட் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? அவங்களுக்கு நாம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்ன்றதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? அவங்கள ஒரு கை பார்த்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம், பத்திரிக்கைக்காரங்களை என்னைக்கு நம்ம பகச்சிக்க கூடாது. ஏதாவது ஒரு ரூட்ல பழி வாங்கிடுவாங்க. அம்மா, மிஸ் இந்தியான்னு சொன்னேன்ல, இவங்க தான் திருவேணி. வணக்கம்மா. வணக்கம்மா. இது பாருங்க, நீங்க மிஸ் இந்தியானா எங்க அம்மா மதர் இந்தியா. அவன் கிடைக்கிறான். அவன் ஆட்டோ மாதிரி அவன் வாய்க்கும் பேக்கே கிடையாது. அது என்னவோ ஆண்டி, மதர் இந்தியாங்கிற பேரு ஒரு பொருத்தமா இருக்கு. வெளியில நின்னு பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? உள்ளவமா காபி சாப்பிட்டு போலாம். அம்மா அம்மா, கொஞ்சம் புகழ்ந்தோண்டு வீட்டுக்குள்ளேயே கூப்பிடுறே காபி சாப்பிடறதுக்கு. வேணாம் ஆண்டி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போக வேண்டியிருக்கு. இன்னொரு வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். வாங்க போலாம். கமன் கமன். ஓகே ஓகே. இவ்வளவு அர்ஜென்ட்டா கூட்டிட்டு வந்தீங்க, நான் இப்ப என்ன பண்ணணும்? நாம ரெண்டு பேரும் உண்மையான லவ்வர்ஸ் தானே, அவங்களை நம்ப வைக்கணும் ஜெகன். நான் நம்ப மாட்டேன். நானும் நம்ப மாட்டேன். ஓ, அதுக்காக நான் உங்களை இப்ப லவ் பண்ணணும், அவ்வளவுதானே? கொமிக்கிறேன். இது கண்ணு இல்ல, என் குமாரியோட ஹெட்லைட். இது வாயா இல்ல, என் குமாரியோட டிட்டோ ஆட்டோமீட்டர். இது ஹேண்ட்ஸா? சே, என் குமாரியோட ஹேண்டில். இது இடுப்பா? இல்ல, என் குமாரியோட கிக் ராட். ஓ காட். இது ஓகே ஓகே. என்ன வர்ணிப்பீங்கன்னு பார்த்தா ஹெட்லைட் ஹேண்டில்ஸ் சொல்றீங்க. இப்பதானே நீங்க உங்களை லவ் பண்ணணும்னு சொன்னீங்க. கிட்ட நெருங்கி நீ ரெண்டு கண்ணையும் பார்த்து காதலிக்க சொன்னேன்.
இப்படி நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. நீங்க உடனே ஏதாவது செய்யாம போடா நாங்க நம்ப மாட்டோம். என்ன செஞ்சா நம்புவீங்க? கட்டி அணைங்க. ஐயோ இது ஹெல்ப் தானே? அதாவது இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் மேடம். இனிமே டவுட்டே வராத அளவுக்கு குமிக்கிறேன். நீங்க குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிடலாம். ஆமாமா, நீ குளிச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் வா. இப்பதானே ஃபாரின்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ள என்ன அர்ஜென்ட் மேட்டர் பேசணுங்கிற? உங்க டாக்டர் பத்தி ஒரு சர்ப்ரைஸ் மேட்டர் உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு சார். திருவேணி பத்தியா? ஆமா சார், திருவேணி உங்ககிட்ட சொல்லாம தானே ஒரு மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிட்டாங்க. ரியலி? அப்ப மாப்பிள்ளை தேடுற வேலை குறைஞ்சதுன்னு சொல்லு. அது சரி, பையன் பேரை சொல்லலையே, அவன் என்ன பண்றான்? 1 minute சார், நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க. சரிதான், திருவேணி ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட சொல்றதுக்கு பதிலா இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கா? உங்க கழுத்துல மாலையிட போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? ஃபாரினரா இந்தியனா? என் பொண்ணு இந்தியன் அதையா கட்டிக்குவா. இந்தியன் தான். பாத்தியா, என் பொண்ணு டேஸ்ட் எனக்கு தெரியும். நம்ம ஸ்டேட்டா அதர் ஸ்டேட்டா? நம்ம ஸ்டேட் பையன் தாயா. நம்ம ஸ்டேட் தான். கவனிச்சா? என்ன செய்யறாரு அவரு? ஏதாவது ஃபேக்டரி ஓனரா? ஒரு ஃபேக்டரி என்ன, 5 ஸ்டார் ஹோட்டல், ஹாலிடே ரிசார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு. அவரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. What the hell is going on? என் பொண்ணு ஒரு ஆட்டோ டிரைவர் விரும்புறாளா? ஆமா சார், அந்த ஜெகன் ஜாஃபர் கான் பேட்டைங்கிற பகுதியில் குடியிருக்கான், ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். ஒரு சில்லற பயல என் பொண்ணு விரும்புறான்னு சொல்றியே, அந்த பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு ஆட்டோக்காரன் கூட என் பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கா, அந்த பேப்பர்காரன் போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டுக்கிறான், அதை பார்த்து நீ என்ன புடிக்கிட்டு இருந்த? நீங்க செய்யற தப்பு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் சார், ஆனா அவங்க என் வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி உன் வாயை அடைச்சிட்டு அவன் கூட தெரியுதா? உங்க பொண்ணு மேல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல சார். அவங்களோட அழகை பார்த்து அவன் தான் அவங்கள ட்ராப் பண்ணிருக்கான். வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாத பணமும் புகழும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஈஸியா சம்பாதிக்கலான்னு அவன் தான் வலை விரிச்சிருக்கான். ஏதோ ஒரு மயக்கத்துல தெரியற உங்க டாக்டருக்கு அவனுடைய உண்மையான கேரக்டர் பத்தி சொன்னா புரிஞ்சுக்க முடியல. அவன் பேர் என்ன சொன்ன? ஜெகன். அவன் எங்க இருக்கான்? ஜாஃபர் கான் பேட். வாங்கடா, அடிச்சு உடைங்க. எதை விடாதீங்க. ஏமா, உன் பையனுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? கை தட்டா ஓடி வர ஆட்டோக்காரனுக்கு மிஸ் இந்தியா பொண்டாட்டி கேக்குதா? அவனுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு என் பொண்ணு அவன் லவ் பண்ணான். உன் பையன் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறது என் பொண்ணோட ஒரு நாள் மேக்கப் செலவுக்கு சரியா போயிடும். அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணு கேக்குதா? ஒவ்வொரு நாளும் மீட்டருக்கு மேல காசு வருதான்னு எதிர்பார்க்கிற உங்க குடும்பத்துக்கு தலைமுறை தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் தீராத கோடீஸ்வர விட்டு பொண்ணு மருமகளா வரணுமா? பாரு, ஊர் பார்க்க நாளைக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக போற ஒரு கௌரவமான மனுஷன் உன் பையனாட்ட ஒரு ஆட்டோக்காரனா இருக்க கூடாது. மினிமம் ஆட்டோ தயார் செய்யற கம்பெனியோட ஓனரா இருந்தாகணும். டர்ட்டி ராஸ்கல். என் பொண்ணு கார்ல இருந்து இறங்குனா டோர ஓபன் பண்ண கூட தகுதி இல்லாதவன் அவ கைய பிடிக்கிறானா அதையெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மா இல்லாம என்ன செய்வீங்க? கொன்னிடுவீங்களா? இப்ப நீங்க என்ன புரிஞ்சுட்டு வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்க? உங்க பொண்ணோட அழகுல மயங்கி போய் ஏன் பையன் அவனை அவ பின்னாடி சுத்தல? உங்க பொண்ணுதான் என் பையன் கிட்ட உதவி கேட்டு இங்க வந்தா. கார் இருந்தோம் ஆட்டோலயே அவன் கூட போய் சுத்தினா. அவனை விரும்புறேன்னு 10 பேரை கூப்பிட்டு வெக்கத்தை விட்டு விளம்பரம் பண்ணினா. அதுக்கு என்ன காரணம் உங்க பொண்ணு கேளுங்க. கோடி சொன்னெல்லாம் விட்டுட்டு இந்த ஆட்டோக்காரனை ஏன் விரும்பினேன்னு உங்க பொண்ணு போய் கேளுங்க. பணக்கார பசங்க கிட்ட இல்லாத எது என் பையன் கிட்ட இருக்குன்னு அவனை விரும்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் உங்க பொண்ணை நிக்க வச்சு கேளுங்க. யாருகிட்ட பேசுறான்னு தெரிஞ்சுட்டு பேசு. ஸ்டார்ட் பண்றா. போடா, சீக்கிரம் வண்டி எடுறா. சீக்கிரம் போ. சீக்கிரம் எடுறா. எடுறா வண்டி.
வண்டியை தோணுது. விடாதீங்க அவனை. அம்மாவுக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு என்ன ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்க. நீதான் திருவேணியோட அப்பாவா? ஆமா. என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? யூ ராஸ்கல்! சத்தம் ஜாஸ்தியாச்சு. மரியாதை கட்டுப்பாடு ஜாக்கிரதை. நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து ஏதோ மூழ்கிடுவேன் புடிங்க வேணும் உதாரி விட்டு வந்தியா? இப்போ வா வந்து என்ன கொலை பண்ணு. தனியா இருந்த பொம்பளை மேல கை வைக்க வெக்கமான உனக்கு 10-15 ரவுடிகளை கூட்டு வந்து கலடா பண்ணுவியா? உனக்கு இருக்குடா மீச. என் தாய் மேல கை வச்சா உன்னை உயிரோட விட்டுருவேன் நினைச்சியா? நான் நினைச்சேன்னா இந்த ஸ்பாட்லயே உன் கடை முடிச்சிட வேண்டாம். எவன்டா சொன்னது நான் உன் பொண்ணோட திருத்திருவா சுத்துறேன்? உன் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் பொண்ணுக்கு நான் வள வச்சா இல்ல கடை விட்டியா? உன் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் என் கால் தூத்துக்கு தமண்டா. என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் என் வீட்டுக்கு வந்த? உன் பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தேனா இல்ல அவன் கூட படுத்துக்கிட்டு கும்மா அடிச்சேனா? என்ன நடந்ததுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என் வீட்டுக்கு வந்து ஏதோ புரியும் மாதிரி பேசிட்டு வந்தியா? பணத்தை கொடுத்த ஆண்டவன் உனக்கு தூரி சேர்த்து கொடுத்துட்டான்டா. அதனாலதான் உன் பொண்ணை லவ் பண்ற யோகிதை எனக்கு இல்லைன்னு அவ கார் டோரை திறந்து விட கூட எனக்கு தகுதி இல்லைன்னு பேசியிருக்கேன். இப்போ வரைக்கும் அவங்களை ஆட்டோ ஏறின பேசஞ்சரா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தெரிஞ்சுக்க. ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன் பொண்ணை விட போறதில்ல. உன் பொண்ணுக்கு வர வீச தான் போறேன். அவ என்னையே சுத்தி சுத்தி வர மாதிரி செய்ய போறேன். அவளுக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி உன் கையாலேயே என் காலை கழுவ வைக்கிறேன் பார். உன் வாயாலேயே இந்த ஆட்டோக்காரன் தான் என் மருமகன் சொல்ல வைக்காம போனா என் பேரு ஜாபரகாம்பேட்டை ஜெகன் இல்லடா. அப்பா கிட்ட முதலே சொல்லியிருந்தா இவ்வளவு கலாட்டம் நடந்திருக்காது. ஹலோ திருவேணி, நீங்களா? இவ்வளவு நேரம் நான் உங்களை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நானும் உங்களை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சாரிங்க, எங்க அம்மாவுக்கு அடிபட்டுச்சு இல்ல, அந்த ஆத்திரத்துல கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். பரவாயில்லைங்க. என்னங்க இது, உங்களையும் உங்க அப்பாவையும் அவ்வளவு திட்டிருக்கேன், பரவாயில்லைங்கிறீங்க. நீங்க திட்டினதை பத்தி நான் யோசனை பண்ணலீங்க. அப்புறம் எதை பத்தி? என் டாடி கிட்ட வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தொடக்கட்டி சேலஞ்ச் பண்ண அழகா நினைச்சு பார்த்தேன். அதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க. சேலஞ்ச் மட்டும் சேலஞ்ச் தான். அது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? நான் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன், எப்படி நடக்குங்கிறீங்க? நான் தான் உங்களை லவ் பண்ணவே இல்லையே. நீங்க என்ன லவ் பண்ணலனா என் சேலஞ்சே வேஸ்டா போயிடும். உங்க சேலஞ்சுக்காக நான் உங்களை லவ் பண்ணனும் சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. லவ் விட பெருசு என் சேலஞ்ச். அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜெகன். இப்போ நான் என்ன பண்ணனும்? இப்படி எல்லாம் கட்டிட்டே இருந்தா என் சேலஞ்ச் டேமேஜா போயிடும். இன் கேஸ் நான் நோ சொல்லிட்டா? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உங்களால எப்படிங்க நோன்னு சொல்ல முடியும்? ஓகே ஓகே. உங்க சேலஞ்சுக்காக ஐ லவ் யூ. நிஜமாவா? இல்லனா உங்க சேலஞ்ச் வேஸ்டா போயிடுல. ஓ, என் சேலஞ்ச் வேஸ்டா போக கூடாதுன்னு தான் லவ் பண்றீங்களா? உங்க சேலஞ்ச் மட்டும் இல்ல ஜெகன், என் விருப்பமும் வேஸ்டா போயிடுமேடா. உங்க விருப்பம் எப்படி வேஸ்டா போகும்? என் விருப்பத்தை உங்ககிட்ட சொல்லாம என் விருப்பத்தை என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என் விருப்பம் வேஸ்ட் ஆகாதா? ஆ